வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதை தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸு எக்ஸாம் டேட் எல்லாமே சொல்லிட்டாங்க. 2A குரூப் 2Aக்கு. ஸோ அதனால் நீங்கள் இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம நல்லா படிச்சிடலாம், நம்ம இலக்கை அடையலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. மலை அப்படின்னா என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பொறுப்பு, வெறுப்பு, அசலம். வெறுப்பு, வேங்கடம், அசலம். மறை, வேதம், துறை. குன்றம், கிரி, மறை. ஆன்சர் ஏதான் கரெக்டு. பொறுப்பு, மலைனா பொறுப்பு, வெறுப்பு, அசலம். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னன்னு பார்க்கலாம். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இளம் விலங்கினம், தென்னை ஓலை, இலைகள், இளம் பயிர் வகை. இளம் பயிர் வகைகளை தான் குறிக்கும். பிள்ளை, குட்டி, மடலி, தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம். குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் இளம் பயிர் வகைகளை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நீர். நீருக்குரிய சொல் என்னன்னு பார்க்கலாம். பொருள் புனல், சலம். வடிவு, சியம். சமர், அமர், இர, படை. ஆன்சர் புனல், சலம். ஏதான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருகன்னு கேட்குறாங்க. இசை. இசைனா அசை, அசைவு. புகழ், இசைவு. மாலை, பூமாலை. ஓசை, குழலோசை. ஆன்சர் பி தான் சரி. புகழ், இசைவு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி. கடினா என்னென்னு பார்க்கலாம். உலகம், பார்த்தல். காவல், விரைவாக. காற்று, கவனித்தல். விரைவாக, மெதுவாக. கடி அப்படின்னா காவல், விரைவாக. அடுத்து போ என்னும் சொல்லின் பொருளை கண்டறிக. ஓடுதல், புகழ், போங்கல், போதல். ஆன்சர் ஓடுதல். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எழினி, கிழி, படாம், திரைச்சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? ஓவியம் வரைய பயன்படும் துணி. நாடக அரங்கின் திரைச்சீலை. பாய்மரம், எழிலோவியம். ஆன்சர் ஓவியம் வரைய பயன்படும் துணி. அதை தான் எழினி, கிளி, படாம், திரைச்சீலை அப்படி சொற்களால் குறிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின். கூ என்னும் சொல்லின் பொருளை கண்டறி. பூமி, நூல், மிகுதி, மேலிடம். ஆன்சர் ஏ, பூமி. ஆசிரியர் என்னும் சொல் குறிக்காத பொருள். ஆசிரியர், குறவர், தண்டலை, தேசிகர். ஆன்சர் சீதா. ஆசிரியர் என்னும் சொல்லை குறிக்காத பொருள் தண்டலை. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக. பெண்மயில், அன்னம். கவின், வனப்பு. பறவையின் மூக்கு, பச்சை கிளி. சோலை, அருவி. ஆன்சர் அழகுனா கவின், வனப்பு. சரியான இணையை கண்டறிக. அலை. அலை. அலை அப்படின்னா தயிர், பிசை. அலைனா பிசை, கலை. அலைனா அழை, அலை. அலைனா கூவி, அடை. ஆன்சர் அலை அப்படின்னா தயிர், பிசை. திணை என்னும் சொல்லின் இரு பொருளில் சரியான இணையை கண்டறி. தானியம், நிலம். வலிமை, நிலம். ஒழுக்கம், நிலம். ஒழுக்கம், தீமை. ஆன்சர் ஒழுக்கம், நிலம். சீதான் கரெக்டு. அடுத்து அணி என்னும் சொல் தரும் பல பொருட்களை தேர்க. அணிகலன், அழகு, வரிசை, அணிதல். சிரிப்பு, நகை, மகிழ்ச்சி, துன்பம். வரிசை, அழகு, சிரிப்பு, அழுகை. அழகு, சிரிப்பு, வரிசை, இன்பம். ஆன்சர் ஏதான் சரி. அணிகலன், அழகு, வரிசை, அணிதல். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? இளம் பயிர் வகை, மணி வகை, காய் வகை, குலை வகை. ஆன்சர் மணி வகை. கூலம், கால், முத்து, முதிரை இதெல்லாமே மணி வகையை சார்ந்தது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.